மதுரை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள யூடியூபர் சவுக்கு சங்கர் அங்கே தனிமைப்படுத்தி வைக்கப்படவில்லை என தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ள சவுக்கு சங்கர் தனிமைச் சிறையில் வைக்கப்பட்டுள்ளார் என அவரது தரப்பு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் புகார் தெரிவித்துள்ளதால் தமிழ்நாடு அரசு சார்பாக இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சவுக்கு சங்கரை சென்னை சிறைச்சாலைக்கு மாற்ற வேண்டும் எனவும் அங்குள்ள நூலகத்தை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் எனவும் அவரது தரப்பு வழக்கறிஞர் பாலாஜி ஸ்ரீனிவாசன் திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். சவுக்கு சங்கரின் தாயார் கமலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணை செய்தபோது இந்த குற்றச்சாட்டு மற்றும் கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வு முன்பு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சவுக்கு சங்கர் சிறைச்சாலையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளாரா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். மதுரை சிறையின் ஜெயிலர் சவுக்கு சங்கர் தனிமை சிறையில் அடைக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளதாக தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் குமணன் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் எழுத்து மூலமாக பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்தார். சவுக்கு சங்கர் மீதான 16 வழக்குகளையும் ஒன்றாக இணைத்து ஒரே சமயத்தில் விசாரணை நடத்த வேண்டும் என்ற மனுவையும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை உச்சநீதிமன்றம் விசாரணை நடத்தும் என தெரிவித்த தலைமை நீதிபதி வழக்கை ஒத்திவைத்தார். குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் ஜாமீன் பெற்றதும் அவர் மீது இரண்டாவது முறையாக குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.